SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தைலாபுரத்திற்கு அன்புமணி ராமதாஸ் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உட்கட்சி சண்டைக்கு பின் சமாதானம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக இளைஞரணி தலைவர் நியமன விவகாரத்தில் ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து மோதல் நிலவி வந்த நிலையில் பனையூரில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து ராமதாஸை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அக்கா மகனுக்கு பாமக இளைஞரணி தலைவர் பதவியை கொடுத்ததற்காக கட்சியின் நிறுவனர் ராமதாஸுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வந்த நிலையில் தற்போது ராமதாஸை சந்திப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் பனையூரில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கட்சியின் நிர்வாகிகள் இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காமராஜ், சரியாக எத்தனை மணிக்கு இந்த சந்திப்பு நிகழ இருக்கு? ஏற்கனவே கட்சி நிர்வாகிகள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விரிவான விவரம். ராமதாஸ் மற்றும் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவருக்குமே இந்த மாநில இளைஞரணி தலைவர் முகுந்தனை நியமிப்பதில் நேற்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய இல்லத்தில் பனையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். ராமதாஸ், அதாவது கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்தார். இந்த கருத்து மோதல் கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மூத்த நிர்வாகிகள் அவர் ராமதாசுடைய தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த கட்சியில இந்த மோதல் பிளவை ஏற்படுத்தும் என்பதால இதனை உடனடியாக பேசி முடிவு கட்ட வேண்டும், அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர். இது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை முடித்து இல்லத்தில் சந்தித்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அறிவித்திருந்தனர். இந்நிலையில வன்னியர் சங்க செயலாளர் கார்த்தி அவருடன் இங்க இருக்கக்கூடிய தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருகை புரிய இருக்கிறார். அவர் சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கிற நிலையில் இன்றும் சற்று 1.5 மணி நேரத்தில் இந்த பகுதிக்கு வருகை புரிந்து தனது தந்தையும் மற்றும் கட்சியின் நிறுவனமான ராமதாஸை அவர் இல்லத்தில் சந்தித்து பேச இருக்கிறார். இந்த சந்திப்பில், அதாவது இந்த மாநில இளைஞரணி தலைவராக அறிவிக்கப்பட்ட முகுந்தன் தனக்கு இந்த கட்சி பொறுப்பு வேண்டாம், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கட்ட வேண்டும் என்பதால் இருவருக்குள்ள இந்த கட்சியில் ஒரு பிளவு ஏற்படக்கூடாது, யாரை விரும்புகிறோ அவர்கள் நியமனம் செய்யும் என்ற கூறுகள் தெரிவித்திருந்ததாக தகவல் வெளியே இருக்கிறது. இந்நிலையில் இந்த இளைஞரணி தலைவராக அவர் இருப்பாரா இல்லையா என்பது இவர்கள் சந்திப்பிற்கு பிறகே தெரிய வரும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காமராஜ், கடந்த ஓராண்டு காலமாகவே இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. நேற்று அது பொதுவெளியில் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் கட்சி நிர்வாகிகள் தரப்பில் முன்வைக்கப்படுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்ப கட்சி நிர்வாகிகள் யாரும் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க, ஜி.கே. மணி போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்களாங்க? அதாவது ஏற்கனவே இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கட்சி விவகாரங்கள்ல நியமனம் போன்றவைகளை நான் பார்த்துக் கொள்வதாகவும் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு நான் பார்த்துக் கொள்வதை நீங்கள் அதிகமாக இதில் தலையிட வேண்டாம் என அவருக்கு அறிவித்திருந்தார். இந்நிலையில் தான் இது தொடர்பாக அடிக்கடி இந்த கட்சிக்குள் இவருக்குமே ஒரு கருத்து மோதல் இருந்திருந்தது. அது நேற்று இளைஞரணி தலைவராக அவரை நியமனம் செய்யும் போதே அது கட்சிக்கு முகுந்தன் 4 மாதங்கள் தான் ஆகிறது, அவர் இளைஞர் தலைவராக அறிவிக்க வேண்டாம் என மேடையிலே அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில தான் இந்த கருத்து மோதல் வெடித்திருக்கிறது. இதனை அந்த கருத்து மோதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் ஜி.கே. மணி நேற்றிலிருந்து திண்டிவனம் பகுதியிலே தனியார் விடுதியில் தங்கி இதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கார். தந்தையுடன், அதாவது ராமதாசுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதற்கு ஒரு முடிக்கட்டுகளில் ஈடுபட்டிருக்கார். அதே மாதிரி வன்னியர் சங்க மூத்த நிர்வாகிகள் அருள்மொழி மற்றும் திலகபாமா, கார்த்திகேயன் ஆகியோர் அன்புமணி ராமதாசிடம் பேசி இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையே தான் இன்று இல்லத்தில் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திப்பதற்காக பனையூரில் இருந்து அன்புமணி ராமதாஸ் தற்போது கிளம்பியிருக்கிறார். இன்னும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்திற்குள் இந்த சந்திப்பு நிகழ இருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காமராஜ். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.